உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாரோ அதே கூடவே போய் திரும்ப கூட்டணி வச்சிங்கனாக்கா பழைய வைகோ, பழைய பாமக, பழைய தேமுதிக அந்த வரிசையில் பழைய நாம் தமிழர் கட்சியாக போயிடும். அதான் விஷயம். திமுக மீது திட்டமிட்டு ஒரு விமர்சனம் கட்டமைக்கப்பட்டது, அது உடஞ்சிருக்குன்னு அவங்க சைடில் இருக்க விமர்சகர்கள் தான் சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே திமுக மீது தமிழகத்தில் வெறுப்பே இல்லையா? அதிமுக, பாஜக ஒன்று இருக்கக்கூடியவங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி விட்டு கொடுக்காம செய்திருந்தாங்கனாக்கா இன்னைக்கு அந்த திமுகனுடைய வெற்றின்றது பெரிய கேள்விக்குறியா. மக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டு பழைய மாதிரி நாங்கள் இன்னும் வேகமாக தான் கம்பு சுற்றுவோம், அதுவுமே பழைய மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா 26 வேற மாதிரி தான் இருக்கும். சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பா. ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வினோத். அப்போ அடுத்த எலெக்ஷன்ல சீமான் அவர்களுடைய அந்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? இதுல குறிப்பா என்னன்னா, சீமான் அவர்களுடன் பயணித்தவர்கள் சிலர் வெளியே வந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விமர்சனமும் இப்போ விவாத பொருளா இருக்கு. என்னன்னா, நாம் தமிழருக்கு உண்மையிலேயே வலிமை இருக்கு, ஆனா ஒரு தொகுதியில மட்டும், ஒரு 2-3 தொகுதியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 3 வருடங்கள் 4 வருடம் தொடர்ச்சியா அங்க பணி செஞ்சாங்கன்னா அந்த தொகுதியை சீட்டாவே கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா அதை தொடர்ச்சியா செய்யறதே இல்லை நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். கரெக்ட். நல்ல கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்க. இப்ப சமீபத்துல நான் இந்த 2-3 முறை சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தது உங்களுக்கு கூட சொல்லியிருப்போம், பேசியிருப்பேன். இப்போ ராவணாவிலே நான் அதை சொல்லியிருந்தேன். குறிப்பிட்ட ஒரு 6 தொகுதியில் கிட்டத்தட்ட 6-7 தொகுதியில் ஒரு பெரிய அளவில் வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் இங்கே கவனத்தை செலுத்தினீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு வாரம் நேரம் இருக்கும். இப்போ கூட ஒன்று கெட்டு போகல, ஒரு வாரம் முழுக்க அந்த குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் நட்சத்திர பேச்சாளர்களும் நட்சத்திர களப்பணிக்கு உண்டான அந்த இடமும் அதுக்கான வசதிவாய்ப்பு அவங்க கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 அதில் எடுக்கலாம், குறைஞ்சபட்சம் 2 தொகுதியாவது எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அது உண்மை தான். அது பரவாயில்ல. 234 சட்டமன்ற தொகுதி இல்லை 40 நாடாளுமன்ற தொகுதின்றப்ப அது நின்று தான் ஆகணும். பேரளவுக்கு இருந்துட்டு அங்கங்கே பொறுப்பாளர்கள் கடுமையான உழைப்புக்கு நீங்கள் பண்ணிவிட்டு முக்கியமான கட்டமைப்பு, முக்கியமான நிர்வாக தலைமைகள் எல்லாம் குறிப்பிட்ட அந்த தொகுதியில் மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி குறி வச்சு செய்கிறப்ப அது ஒரு மாற்று யுக்தி தானே உங்களுக்கு. இல்லை, அப்போ அது செய்யலைன்னு ஒரு கேள்வி. செய்யலைன்னு இல்லை, அது தேர்தலில் அடுத்தடுத்து வர பாடம் தானே. அது எடுத்தோடனே செய்யலை அப்படின்றதப்போ ஒரு தேர்தலுக்கும் ஒரு ரிசல்ட் வரும்போது அதை வச்சுட்டு இதில் என்ன கிடச்சிருக்கு, இப்போ இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்திருக்குதா, அப்போ இந்த இடத்துக்கு கவனம் செய்து வேறு எப்படி பண்ணலாம், தேர்தல் வியூகத்தை அடுத்த முறை அவர் மாற்றலாம். ஒரு வேளை மாற்றும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய அளவில் பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கூட்டணி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிதான் படுது. இருந்தாலும் கூட அவர் எந்த கட்சிகளெல்லாம் ஊழல் கட்சிகள்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாரோ அதே கூடவே போய் திரும்ப கூட்டணி வச்சிங்கனாக்கா பழைய வைகோ, பழைய பாமக, பழைய தேமுதிக அந்த வரிசையில் பழைய நாம் தமிழர் கட்சியாக போயிடும். அதான் விஷயம். அது அப்போ ஒரு மாற்று கூட்டணி அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வருதுன்னா காலம் எப்படி உருவாக்கலாம். அப்போ அதில் விலகிற சில பேர் ஏற்கனவே ஒரு இந்த இது சார்ந்த ஒரு சிந்தனை எல்லாம் ஒத்த கருத்துடையவர்கள் என்றைக்காவது ஒரு ஒன்றா கூடக்கூடிய வாய்ப்பு, புதியதாக வரக்கூடியவர்களுடைய கட்சியினுடைய வாய்ப்பு, இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர மாதிரி இருந்துச்சுனாக்கா அது பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த கூட்டணி பெரிய வாய்ப்பாக இருக்கும். இல்லை, இதுலேயே இப்போ தேர்தலுக்கு முன்பாகவே வேல்முருகன் வெளிப்படையாக சொன்னார், நாம் தமிழர் ஒரு பலமான கட்சியாக இருக்குது, கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவர் அரசியல் பொருத்தனா பேசினார். இப்போ தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் ஜான் பாண்டியன் அவர்கள் வெளிப்படையாக ட்வீட்டே போட்டிருக்கார். சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இவ்வளோ % நீங்கள் வாங்கினதுக்கு வாழ்த்து தெரிவித்து போட்டிருக்காரு. ஸோ சீமான் அவர்களுடைய உடன் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க சிக்னல் காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை சீமான் எடுக்கிற அளவில் இருக்கு. இல்லை, சரியான சூழல் அமையலை அப்படின்னு அவர் பார்த்துருக்கலாம். ஒரு வேளை புறக்கணிக்கலை, மறுக்கலை. அவருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த தேர்தலில் ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா, நான் நிறைய இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய தம்பி இடும்பாவனம் கார்த்தி ஒன்று மற்றபடி இந்த பேச்சாளர்கள் மாதிரி இருக்காங்க கட்சிக்குள்ளார, அந்த ஒன்று வேட்பாளர்கள் எல்லாருக்கும் கடுமையாக சொன்ன ஒரு உத்தரவு என்ன தெரியுங்களா, விசிகா அண்ணனை நீங்கள் பேசவே கூடாது, தொடவே கூடாது, விமர்சிக்கவே கூடாது. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அண்ணனையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயாவையும் அந்த கட்சியை யாரும் தொடாதீங்க, விமர்சிக்காதீங்க, பேசாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. அங்கே இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர், அந்த பக்கம் இது. இப்படி சிதம்பரத்துலேயும் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த 2 கட்சியை தாக்கியிருக்காங்களா பார்த்தீங்க?
பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ சகோதரர் வேல்முருகன் வந்து உங்களுக்கு தெரியாது, வேல்முருகன் சீமான் அவர்களும் நாங்கள் வியந்து நம்ம பார்ப்போம், 2 பேரும் ரத்தம் அப்படின்னு தான் பேசிக்குவோம். என்ன ரத்தம், எப்படி இருக்கிற அவர் வந்து என்ன ரத்தம் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்படி நெருக்கமாக இருந்தவர்கள் தானே அவங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ அவரும் அந்த மாதிரி தான் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி சூசகமாக அடையாளமாக சொல்ல வராரு. நாளைக்கு காலம் மாறும், அரசியல் காலம் மாறும். எல்லாருமே இந்த விஷயத்தில் ஒத்த கருத்தில் இருந்தவங்க தான். பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் வந்து 91 ராஜீவ் கொலைக்கு பிறகு ஒரு பெரிய இறுக்கமான இருந்த அந்த நேரத்தில் வந்துட்டு தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு அந்த தடையை உடைக்கிற விதமாக இயக்கத்தின் மீதான தடையை நீக்கணுன்றது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்டதுன்னு இறுக்கமாக இருந்த அந்த காலகட்டத்தில் தலைவருடைய படத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த அண்ணா நெடுஞ்சாலையில் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, வண்டலூரில் நிற்கிது கடைசி கூட்டம் தாண்டி போகுது, இங்கே சென்னை மெரினாவை தீவுத்திடலே கூட்டம். அந்தளவுக்கு எல்லாமே இருந்தவங்க தான் அவங்க. காலப்போக்கில் மாறி இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி இருந்தது தான், முன்னெத்தி ஏறாக இருந்தது தான். ஒத்த கருத்துடையவர்கள் எங்கேயோ ஒரு களத்தில் நாளைக்கு ஒன்றா கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது அது புதிய ஒரு மாற்றமாக வருமா இல்லையா, எதிர்பார்க்கலாம்ல. இன்றைக்கி ஏன் விமர்சிக்கலை அப்படின்றப்ப இது ஒரு காரணமாக சொல்லியிருந்தேன். இப்படி ஒரு இவர் வந்து தெளிவாக தான் இருக்கிறாரு. ஸோ வந்து இவர்களை எல்லாம் வருங்காலத்தில் நாம வந்து யார் கூடலாம் வந்து ஒருவேளை கை கோர்க்க கூடும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீமான் அவர்கள் விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு இல்லை தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போ ஜான் பாண்டியன் ஐயா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் வந்து அவர் அறிக்கை கொடுத்துருக்குதுல, அது ஒரு மாற்றம் தானே. உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து பார்க்க தொடங்கி இருக்கிறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு நேரடியான பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஜாயின் பண்ணி சகோதர கட்சின்னு தானே அவரும் பார்க்குறாரு சீமான், இவரும் அப்படி தானே பார்க்குறாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு எழுச்சியாக வந்திருக்குது, நம்ம பாராட்டணும், வாழ்த்து சொல்லணும்னு சொல்கிறாருல ஜான் பாண்டியன். இதே நாளைக்கு ஒரு அரசியல் கூட்டமைப்பாக மாறக்கூடாது, இவர்கள் எல்லாமே சேர்ந்து அப்படி ஒரு நிலைமை மாறும் சொல்ல முடியாது இல்லை. திமுகவுக்கு மட்டும் என்ன வேண்டுதலாக இருந்துச்சு, ராஜாஜி உள்ளே சேர்த்துக்கிட்டு கூட்டணியில் இன்னும் மற்ற கட்சிகள்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு நம்ம வெற்றி பெறுவோம்னு நினைச்சதா, இல்லை சூழ்நிலை அன்றைக்கி உருவாச்சில் 67 அண்ணா அவர்கள் செய்தார்ல. காலம் முழுக்க நம்ம எந்த பார்ப்பனம் எந்த பார்ப்பினியும் எந்த கொல்லுகப்பட்ட ராஜாஜி அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தோமோ அவர் கையே பிடிச்சி கெஞ்சி அவரையே கூடையை வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய சூழல் உருவாகுதில் ஒரு காலம். அந்த மாதிரி நாளைக்கு இது உருவாக்கல, ஏதோ ஒரு காற்று வெற்றிடத்தை நிரப்புன்ற மாதிரி அரசியல் களம் ஒரு வெறுப்பு அரசியல் தோன்ற மக்கள்கிட்ட இப்போ திமுக அதிமுக மாற்றி இல்லையா அப்படின்ற ஒரு கட்டம் உச்ச கட்டம் ஒன்று வரும். இது அந்த 5 வருஷத்தில் முடிவுக்கு வந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு நலன் தரக்கூடிய எந்த விஷயத்தையும் இவங்க செய்ய போகிறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய பாஜக இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் சேர்ந்து 8 வழிச்சாலையிலிருந்து பரந்தூர் விமான நிலையத்திலேருந்து டெல்டா பகுதி சுரண்டதுலேருந்து கனிம வள கொள்ளை எங்கள் அடித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்றதுலேருந்து ஏகப்பட்ட விஷயத்தில் மக்களை தடி எடுத்து அடித்து நொறுக்கும் அது நடக்கும். அப்போ அங்கே ஒரு பெரிய உச்சகட்டமான வெறுப்பு மக்களுக்கு வந்து தோணும். ஐயோ யாராவது இருக்க மாட்டாங்களான்னு ஒரு நேரம் வரும் இல்லை, அது இயற்கை ஒரு சூழலை உருவாக்கும். அந்த காலத்துக்காக சீமான் காத்திருக்கலாம், அதுதான் எனக்கு தோணுது. அதனால தான் அவர் இந்த மாதிரி சகோதர கட்சிகளை கடுமையாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு. விஜய் கூட ஏன் நீங்கள் இதை பேசலை, விஜய் அப்படி சொன்னார், விஜய் இப்படி சொன்னார், நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. கடந்து போங்க, அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க, விமர்சிக்காதீங்கன்னு. அதே அந்த நோக்கத்தோடு தான் அங்கேயும் விஜயும் இருக்கிறாரு, புரிதல் இருக்குது அவருக்கு. அதனால் நாம் தமிழர் கட்சி நீங்கள் எதுவும் விமர்சிக்காதீங்க அந்த கட்சி நிர்வாகிகள் சொல்லி ஒரு மறைமுக ஆதரவு அவங்க சொன்னது நீங்கள் பார்த்துருக்கலாம். கடைசி நேரத்தில் அந்த மைக்கை போட்டு ஒரு பாடலில் அவங்க ரிலீஸ் பண்ண, இதெல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு இது. ஏன் ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்ற சூழ்நிலை உருவாகும் போது இது எல்லாமே உயிர்ப்பிக்கும், அன்றைக்கி ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு நினைக்கலாம். நாம் வந்து தொடர்ச்சியாக இப்போது ஓவராலாக தமிழ்நாடு ரிசல்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக 2021 திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பல நேர்காணலில் பேசியிருக்கிறோம். நீங்களும் வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கீங்க. அது போதை விஷயமாகட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டே போகிறோம். ஆனாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த மேண்டேட் அப்படிங்கிறது ஒரு கிளீன் ஸ்வீப்பு, 40க்கும் 40 நாடும் நமதே 40ம் நமதேங்கிறது தான் அவங்களுடைய முழக்கமானது. அதை வந்து அச்சீவும் பண்ணிட்டாங்க. இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? குறிப்பாக வந்து திமுக மீது திட்டமிட்டு ஒரு விமர்சனம் வந்து கட்டமைக்கப்பட்டது, அது உடஞ்சிருக்குன்னு அவங்க சைடில் இருக்க விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே திமுக மீது தமிழகத்தில் வெறுப்பே இல்லையா? வெறுப்பு இல்லாமலாம் அது சொல்ல முடியாது. வாக்கு போடக்கூடிய சூழல் வேறு. வெறுப்பு இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிப்படையாக போயிட்டு கேளுங்க. எனக்கே வந்து ஒரு விமர்சனம் இருக்குது, எல்லாருக்கும் விமர்சனம் இருக்குது. தினசரி கிட்டத்தட்ட ஒரு வன்முறை நடந்துக்கிட்டே இருக்குது. கஞ்சா போதையெல்லாம் வெளிப்படையாக வந்து பகிரமாக கொண்டு ரோட்டில் கடை வச்சு தான் விற்கல, அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பேசுகிறவங்க செய்கிறவங்க மிரட்டப்படுறாங்க. எதில் வந்து நீங்கள் குறைச்சலாக இருக்கீங்க? வந்து வீட்டு வரி குறைஞ்சிருச்சா, சொத்து வரி குறைஞ்சிருச்சா, மின் கட்டண வரி குறைஞ்சி போச்சா? வெறுப்பு இல்லாமல் எப்படி இருக்கும்?
வெற்றிக்கு காரணம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நமக்கு ஒரு பெரிய அளவில் வந்துருச்சு. ஏன்னா எதிர்த்தரப்பில் கூட்டணி வியூகம் சரியாக அமைக்காததால் வந்த பிரச்சனை இது. புரியுதுல உங்களுக்கு? இப்போ திமுக எடுத்த ஓட்டு கடந்த முறை எத்தனை எடுத்திருந்தாங்க? 33ன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ எடுத்திருக்காங்க உங்களுக்கு? கிட்டத்தட்ட 6% திமுகவுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சி இப்போ கடந்த முறை 19 இப்போ கிட்டத்தட்ட தாண்டி இருக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு யார்? அதிமுக. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன சொல்லுவீங்க இதில்? சதவீத அடிப்படையில் நீங்கள் பாருங்கள். திமுக வந்து கீழே இறங்கி இருக்குது, அதிமுக மேலே வந்திருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? வெற்றி பெற்றதுக்கான காரணம் கூட்டணி வியூகம் வந்து இந்த பக்கம் வலுவாக இருந்தது. அந்த பக்கம் எடப்பாடி வந்து அதை தவற விட்டுட்டார். அதிமுக பாஜக ஒன்று இருக்கக்கூடியவங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி விட்டு கொடுக்காம செய்திருந்தாங்கனாக்கா இன்னைக்கு அந்த திமுகனுடைய வெற்றின்றது பெரிய கேள்விக்குறியாயிருக்கும். 2 பேரும் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 10 பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்கக்கூடிய அந்த செக்டார் முழுக்க 10% நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டுங்களா? கரெக்ட். இவங்க வந்து இப்போ 21% அவங்க வந்திருக்காங்க. 10 ஒரு 21 எவ்வளோ ஆச்சு? 31 ஆச்சுங்களா? இது மேலே வந்திருக்குமா? இது வந்து 26 எங்கே இருக்குது, 31 எங்கே இருக்குது? இந்த டீம் எல்லாம் நீ ஆர்கனைஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாக்கா எப்படி வந்திருக்கு உங்களுடைய இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அங்கேருந்து ஒரு 4 வந்துருச்சுங்களா உங்களுக்கு? அப்போ இன்னும் மேலே ஏறி இருக்கணும். 34 35 கிட்ட வந்திருக்கணும் அதிமுக. அவங்க 26லேயே தானே நின்று இருக்கணும். அப்போ இந்த கூட்டணியை நீங்கள் விட்டுட்டீங்க. அதிமுக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொத்த டீமு 10 இங்கே கொண்டு வந்திருந்தீங்கன்னாக்கா சாமர்த்தியமான ஒரு அரசியலாக இருந்தாக்கா சிஏ தவறிட்டார். தனிப்பட்ட அண்ணாமலை மீது ஒரே பகுதி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே சமூகம் அங்கே ஒரு கிளாஷ் ஆகும். நாளைக்கு இவர் அண்ணாமலை வளர்ந்துட்டாருன்னா இந்த அதிமுகனுடைய இது வந்து சுரண்டப்பட்டுவிடும், அந்த பக்கம் போயிடும். காலத்துக்கு ஏற்ப பட்டுன்னு மாறி எல்லாம் பாஜகவை போயிட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறது, வளர விடக்கூடாது அப்படின்ற ஒரு பொது இதுவாக கூட இருக்கலாம். ஸோ தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக கட்சியை வந்து வழி கொடுத்துட்டாரு. வேற என்ன பண்ண முடியும்? அந்த பக்கம் தனிப்பட்ட ஒரு காரணம் இல்லை, கட்சியினுடைய நலன் அதுக்குள்ளே இருக்குன்னு அவர் நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு சாமர்த்தியமாக நினச்சிருந்தாங்கன்னா கூட்டணி வச்சு இன்னைக்கு நம்ம தக்க வச்சுட்டு இருந்தோம்னா இது வரைக்கும் நம்ம இந்த அதிமுக எல்லா சோதனையில வந்து எடப்பாடி தாண்டி வந்தவர் இதில் விழுந்துட்டார்ல. அப்போ இதுக்கு என்ன பதில் இருக்குது? சாமர்த்தியமாக நீங்கள் கூட்டணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கூட்டணி தலைமைன்ற பேரில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் பெரிய ராஜாவை மாறி இருக்கலாம்ல, பெரிய அண்ணனாக மாறி இருக்கலாம்ல இந்த ஏரியாவில். அந்த வாய்ப்பு போயிடுச்சு இல்லை உங்களுக்கு. இந்த கூட்டணி மட்டும் சரியாக அமைஞ்சு இருந்திருந்ததுன்னா திமுக அவ்வளோ வந்திருக்காது. அதனால் இது வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு. இந்த பக்கம் அதிமுக மேலே ஒரு பெரிய வெறுப்பு வந்திருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் போட முடியாது. அப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு முழுக்க ஓட்டு வங்கி அங்கே போயிருக்குது. குறைஞ்சது எல்லாமே இந்த அதிமுக கூட்டணியில் இருந்த ஓட்டு தான் அங்கே போயிருக்குது. நாம் தமிழருக்கு 3லேருந்து 8க்கு வந்திருக்குதுன்னா 5% குறைஞ்சதுங்களா? அது 15,45,000 ஓட்டு கடந்த 2019 இப்போ 35 வந்திருக்குது. எவ்வளோ கிட்டத்தட்ட வந்திருக்கு? 20 லட்சம் ஓட்டு கூடி வந்திருக்குல்ல. அப்போ இது எல்லாம் எங்கள் அதிமுகக்குள்ளே இருந்தது தானே வந்திருக்கணும். பிரிஞ்சது இப்படி தான் பிரிஞ்சுது. இதுக்கு காரணம் அந்த எதிர்த்தரப்பில் கூட்டணி வலுவாக இல்லாமல் போன காரணம். இவங்களுக்குள்ளே ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு 2 பேருமே பண்ணிக்கிட்ட அந்த வெனா வந்து இன்றைக்கி இப்படி இருக்குது. அதனால தான் திமுக முழு வீச்சில் வந்திருக்கு. இது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை திமுகவுக்கு அப்படி அமைஞ்சு போச்சு. கூட்டணி உறுதியானப்பவே கிட்டத்தட்ட எல்லாருமே பேசணும். இவங்க ஓரளவுக்கு வருவாங்க, ஆனால் எந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு தெரியாது. 30-35 இந்த மாதிரி தான் எல்லாம் கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சுத்தமாக முழுசாக அந்த பக்கம் போயிருக்குது அவங்களுக்கு. அது காரணம் இந்த பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இல்லாதது தான். மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டு பழைய மாதிரி நாங்கள் இன்னும் வேகமாக தான் கம்பு சுற்றுவோம், அதுவுமே பழைய மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா 26 வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம அது ஒரு எச்சரிக்கிற விதமாக தான் அவங்க சொல்கிறோம். நம்ம ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் சொல்லாத, நம்ம வெறுப்பு மேலே சொல்லலை. இப்போ இருக்கக்கூடிய இதே இந்த ஸ்டைல் என்ன, இப்போ நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று பெரிய அளவில் நீங்கள் செய்திருக்கீங்களான்னு. இப்போ சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஒரு வாய்ப்பு இனி தவிர்க்கவே முடியாத அந்த கட்சி என்ற நிபந்தனை பாஜகவில் வந்திருக்கு. அவர் என்ன கோரிக்கை வச்சார் டெல்லியில்? ஆந்திராவுக்கு சிறப்பு அதிகாரம். நீங்கள் 2 முறை வாய்ப்பு வந்தது. முதல் முறை மன்மோகன் சிங் என்ன நீங்கள் தமிழ்நாட்டுடைய எத்தனை பிரச்சனைக்கு நீங்கள் சிறப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டிங்களா? இந்த தமிழ்நாட்டுக்குன்ற பொது விஷயத்துக்கு நீங்கள் பேசியிருக்கீங்களா? 2009 திரும்பவும் போனீங்க. அன்றைக்கி தான் இனப்படுகொலை நடந்து முடிஞ்சு ரத்தம்லாம் ஒன்றும் காயலாம், அந்த சூடு அப்படியே இருக்குது. நாட்களில் போயிட்டு நீங்கள் இதை பற்றி எதனா பேசியிருக்கீங்களா? தமிழ்நாட்டினுடைய நலன்றதை பற்றி பேசியிருக்கீங்களா? தொடர்ச்சியாக எங்களுக்கு தண்ணீர் பஞ்சத்தில் நாங்கள் பாதிக்கப்படுறோம், தண்ணீர் பங்கீட்டில் நாங்கள் பாதிக்கப்படுறோம், அதனால் சிறப்பு அந்தஸ்து தமிழ்நாட்டுக்கு வேணும்னு கேட்டிருக்கீங்களா? அவரும் முதலமைச்சர் தான், அந்த மண்ணின் மைந்தராக இருந்து அவர் வேலை செய்கிறார். நீங்கள்
அப்போ உங்களை எப்படின்றதை இங்கே பார்க்குறாங்கல்ல மக்கள். இதுதான் நம்ம சொல்ல வரோம். வெறுப்பு அரசியல், திமுக வெறுப்பு அரசியல் அப்படின்லாம் நம்ம பேசவே இல்லை. காரணங்களோட ஒன்று நம்ம பேசுகிறோம். அந்த மண்ணை சேர்ந்த அந்த மனிதன் அங்கே இருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்கிறாரு, அங்கே வந்து இப்போ வாய்ப்பு கூட்டணி இருக்கிறது, எப்படி பயன்படுத்துகிறாரு, எந்த கோரிக்கையை வைக்கிறாருன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் போய் கர்நாடகத்தில் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு ஓட்டுலாம் கேட்டுட்டு வரோம். இந்த பக்கம் ஒசூரை தாண்டினோடனே தண்ணிக்கு குரல் கொடுப்போம். அது கூட நேரடியாக அங்கே கேட்க மாட்டோம். இப்படி தானே இருக்கீங்க. கேட்டால் எங்கள் கூட்டணி நீங்கள் உடைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. என்ன காரணம்? இப்போ உங்களுக்கு அரசியல் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி அப்படி நிற்கிறீங்களா? ஒன்றை மாதிரி தான் கட்சிக்காராங்க. கர்நாடகாவில் இருக்காங்க காங்கிரஸ். ஏன் மண்ணினுடைய பிரச்சனையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நிற்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லைங்க? அந்த காங்கிரஸ் கட்சிங்க தோளில் தூக்கின்னு சுமத்துறீங்க. இந்த காங்கிரஸை நெருக்கடிக்கு நீங்கள் உருவாக்கி இருக்கணுமா? அப்பா நீங்கள் இங்கே என் கூட கூட்டணி இருக்கிறீங்க. நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போகணும். எங்களை வந்துட்டு கழுவி ஊற்றுவாங்க, இல்லை புறக்கணிப்பாங்க. உங்களை வச்சுக்கிட்டு போக முடியாது. காங்கிரஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போய் எல்லையில் இன்னும் பெரிய அழுத்தத்தை கொடுங்க, போராடுங்க. அப்போ தான் உங்களை வச்சுக்கிட்டு போக முடியும். காங்கிரஸாவது போராடிச்சா? சகோதரர் செல்வ பரந்தகை சொல்கிறார், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி இவ்வளோ வந்திருக்குதுன்னாக்கா இது வந்து பெரிய ஆபத்து, பிரிவினைவாதம். எங்கே பிரிவினைவாதம் பேசுனாங்க? பிரிவினைவாதம் செஞ்சுட்டு இருக்கிறது நீங்கள் உங்கள் காங்கிரஸ் கட்சி. உங்ககிட்ட அந்த புத்தி இருக்குது. கர்நாடகா காங்கிரஸ் தனி தரமாட்டேன்னுது. கேரளாவில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தண்ணி தரமாட்டேன்றான். ஆந்திராவில் காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வந்தாலும் பாலாத்து தண்ணி இல்லைன்னு. பிரிவினைவாதம் உங்கள் காங்கிரஸுக்கிட்ட இருக்கா? இங்கே இருக்கிற இந்த தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர்கிட்ட இருக்கா? அந்த சகோதரர் எப்படி அரசியல் என்னத்தை வச்சுட்டு சொல்கிறாருன்னு தெரியல. பிரிவினைவாதம் அது வந்து ஆபத்து, இளைஞர்கள் நம்பி வாக்கு உங்களுக்கு நம்பி வாக்கு போட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு காங்கிரஸுக்கு நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? நீங்கள் பிரிவினை உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் தூக்கி போகிறதுக்கு பேர் என்ன பேர்? ஒன்றும் இல்லை. கர்நாடகாவில் வந்துட்டு காங்கிரஸ் உங்கள் காங்கிரஸ் தான் சொல்லுது. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த பேர் பலகையில் வந்துட்டு 60% பெருசாக இருக்கணும், 40% மற்ற மொழி சின்னதாக வச்சுக்கணுன்ற ஒரு அரசாணையாக வரணுன்றதுக்கான தீர்மானத்தை கவர்னர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கொடுக்க மாட்டேங்கிறாருன்றப்ப அந்த காங்கிரஸ் கட்சிக்கார் டெல்லியில் பேசின விஷயம் தான். பேசினவாதம் பிரிவினைவாதம் தானே. என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குல்ல? தென்னாடு தனியாக இருக்குமா, வேணுமா இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்காதீங்கன்னு பேசினாரா இல்லையா? இல்லை, அவங்க தனி கொடியே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அது வந்து பிரிவினைவாதமாக என்ன? இன்ன வரைக்கும் அல்ல. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொது கொடி தான், அந்த மண்ணுக்கான ஒரு கொடியை தூக்கிட்டு வருவாங்க. பிரிவினைவாதமாக என்னவா? செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகிட்ட கேட்குறேன். பிரிவினைவாதம் காங்கிரஸ் கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட கொடி தனி கொடி உங்களால் ஒன்றும் கேட்க முடியல. ஏன் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி நாங்கள் தமிழ்நாட்டெலாம் சேர்ந்து தனி கொடி உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் பிரிவினைவாதம்னு இப்போ யாரை சொல்கிறீங்க? பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு, உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கர்நாடகாவில் சொல்கிறாரு, தென்னாடுன்னு தனியாக போகிற மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு வந்திருக்குது. அது பிரிவினைவாதமாக? இது அப்படி எதுவுமே பேசலை. எல்லா உரிமையும் உங்களோட சேர்ந்து தான் இருக்கிறன்ற உங்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்டு தேர்தலுக்குள்ளே நிற்கிறாங்க. வஞ்சிக்காதீங்க, எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி பாருங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பிரிவினைவாத கட்சியாக இருக்கும்? பிரிவினையை இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி, வேறு யாருமே இல்லை. ஒரு மாநிலத்திலையும் எவ்வளோ பிரிவினைகள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே இதே ஒரு தேசிய கட்சி. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்துட்டு நீங்கள் இப்படி இருப்பீங்க, உங்களை எவ்வளோ இப்படி பிடிச்சி நகத்தில் கீறினாலும் கூட உங்களுக்கு தொடர்றதே தெரியாது. அப்படி ஒன்று நீங்கள் சொரணை இல்லாமல் நிற்கிறீங்கன்னு சொல்ல வரேன். ஆந்திராவில் இருக்கவங்க மட்டும் சுறுசுறுப்பாக வந்துட்டு எல்லாமே உணர்றாங்க, பட்டுன்னு கேட்குறாங்க, வீழ்ச்சிக்கிறாங்க, அவன் மாநில கொடியை பிடிச்சிட்டு வராங்க. அது உங்களுக்கு பிரிவினைவாதமாக தெரியலையா? இப்போ இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. எப்படி பேசும்போது சொல்ல வரேன் நான், செல்வ பெருந்தகையத்தோட பேசும்போது பிரிவினைவாத கட்சி இது ஓட்டு போட்டாங்களா அந்த எரிச்சல். நீங்கள் இந்த மண்ணுக்கு உண்டான அரசியலை பேசியிருந்தால் உங்களை தான் இன்றைக்கி தூக்கி தலையில் வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் வந்து பெரிய தேசிய கட்சி அப்படின்ற ஒரு பெரிய இருமாப்போட நீங்கள் கோபாலபுரத்துலேயும் திமுகலையும் ஒரு முறை பேசி பாருங்களேன், உங்களை விட்டு வைக்கிறாங்களா என்னன்றது தெரியும். என்ன அந்த அளவுக்கு அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கிற கட்சியில் நீங்கள் ஒண்டிக்கிட்டு இருக்கிற நீங்கள் போயிட்டு வந்து உங்களுக்கு உண்டான உரிமையை பேச முடியல. உரிமைகளை பேசிட்டு இருக்கிற கட்சியை பார்த்து பிரிவினை கட்சின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நீங்கள் அது என்னென்னா, இது வந்து இந்த மண்ணுக்குண்டான கட்சியாக மாறுதுன்றப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பொறாமை. மக்கள் நமக்கு இந்த 8% கொடுக்கலையே அப்படின்ற ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. அதை சகோதரர் அப்படி தெரிவிக்கிறார். அதுதான் விஷயம்.